Hi everyone. Today we are going to see about English grammar. In English grammar, we are going to see about if conditional clause. There are four types in if conditional clause. The first one is called probable condition. The next one is improbable condition. And third one is impossible condition. And fourth one is zero condition. Next we are going to see about the structure of if conditional clause. It has been classified into two. The first part it is called as condition. The second part it is called as result. In condition, it is always added, the first word is if. So it is called as if condition. If அப்படிங்கிற வேர்டு எப்பவுமே ஆட் ஆகிருக்கும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா if கண்டிஷன் அப்படின்னே சொல்கிறோம். அண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் மஸ்ட் பி ஆடட். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா if அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கும், சிம்பிள் ப்ரெசன்ட் வந்திருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதனுடைய ரிசல்ட் விச் மீன்ஸ் செகண்ட் பார்ட் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிசல்ட்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னா ப்ரெசன்ட் மாடல் வேர்ப். ப்ரெசன்ட் மாடல் வேர்ப்னு சொல்லலாம், அல்லது ப்ரெசன்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு ப்ரெசன்ட் மாடல் வேர்ப் வந்து அங்கே பிளேஸ் ஆகிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு டைப் விச் மீன்ஸ் ப்ராபபிள் கண்டிஷன் பார்த்தேன் இல்லையா, அதனுடைய ஸ்ட்ரக்சர். ப்ராபபிள் கண்டிஷனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி இருக்கும்? இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர் ஆர் எல்ஸ் ப்ரெசன்ட் மாடல் வேர்ப். இதுதான் இதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர். அது ரெண்டு பார்ட்டாக பிரிக்கும் போது நம்ம கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பிரிச்சிருக்கிறோம்? கண்டிஷன் பிரிச்சிருக்கிறோம். செகண்ட் பார்ட்டை ரிசல்ட்னு பிரிச்சிருக்கோம். ஸோ கண்டிஷனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கும். அதனுடைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்குறோம். இப்போ வந்து செகண்ட் கண்டிஷன், அதனுடைய நேம் என்ன சொன்னோம்? இம்ப்ராபபிள் கண்டிஷன். சரி, இம்ப்ராபபிள் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் அதை நம்பர் 2ன்னு போட்டிருக்கிறோம் பார்த்தியா, அதுதான் உங்களுக்கு இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னா இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட். அதனுடைய ரிசல்ட்டு பாஸ்ட் மாடல் வேர்ப். பாஸ்ட் மாடல் வேர்ப் எக்ஸாக்டாக சொன்னோம்னா பாஸ்ட் ஃபார்ம், அதாவது மாடல் வேர்புடைய பாஸ்ட் ஃபார்ம். என்னென்ன வேர்டு இருக்குது அப்படின்னா would, should, could, might. இதில் மோஸ்ட் ப்ராபபிளி would அப்படிங்கிற வேர்டு தான் அதிகமாக வரும், 99%. அதனால தான் உங்களுக்கு ஸ்டார் மார்க் போட்டு அங்கே woodன்னு நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா இஃப் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கும், சிம்பிள் பாஸ்ட் வந்திருக்கும், ரிசல்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா பாஸ்ட் மாடல் வேர்ப் வந்திருக்கும், அதோட ஒரு மெயின் வேர்ப் வந்திருக்கும். இதுதான் செகண்டு கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர், இம்ப்ராபபிள் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர். தேர்ட் ஒன் பார்ப்போமா? தேர்ட் ஒன் வந்து இம்பாசிபிள் கண்டிஷன். தேர்ட் ஒன் வந்து இம்பாசிபிள் கண்டிஷன். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஸ் யூஸ்வலாக நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இஃப் அப்படிங்கிற வேர்டு கண்டிஷனில் எப்பவுமே ஃபஸ்ட்டாக வந்துடும். அதுக்கு பேரே இஃப் கண்டிஷனல் கிளாஸ். அதனால தான் இஃப் அப்படிங்கிற வேர்டு நம்ம அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் வந்திருக்கும் ஹேட் ப்ளஸ் V3, ஹேட் ப்ளஸ் V3ன்னு சொல்லலாம், அல்லது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அதனுடைய ரிசல்ட்டு பாஸ்ட் மாடல் வேர்ப் வந்திருக்கும். முதல்ல உங்களுக்கு சொன்னேன் would, should, might, could. இதில் ஏதாவது ஒன்று பாஸ்ட் மாடல் வேர்ப் வந்திருக்கும், அதோட என்ன வந்திருக்கு have ப்ளஸ் V3 வந்திருக்கும். இதுதான் வந்து தேர்டு கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் விச் மீன்ஸ் இம்பாசிபிள் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்தது ஃபோர்த்து கண்டிஷன் விச் மீன்ஸ் என்ன சொன்னால் அதனுடைய நேம் என்ன சொன்னால் ஜீரோ கண்டிஷன் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஜீரோ கண்டிஷன் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், அதே மாதிரி ரிசல்ட் எப்படி தான் இருக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட். இங்கே மோஸ்ட்லி நீங்கள் இஃப் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ட்ரூத்து, யூனிவர்சல் ட்ரூத், இதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஜீரோ கண்டிஷன், ஜீரோனாவே நமக்கு தெரியும் இல்லையா, நத்திங், எதுவுமே இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், இதில் லாஸ்ட் கண்டிஷன் இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா இஃப் மட்டும் ஆட் பண்ணால் போதும்.
அதிகமாக உங்களுக்கு இதில் ஒர்க் இருக்காது. இஃப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் அதுவும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் கிளாஸில் 4 டைப்ஸ் இருக்குது. ப்ராபபிள் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இமேஜினேஷன் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் வந்து இம்பாசிபிள் கண்டிஷன், ஜீரோ கண்டிஷன். அதுக்கடுத்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட். இது வந்து ரெண்டாக நம்ம பிரிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டிஷன், செகண்ட் ஹாஃப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிசல்ட்டு. இப்போ ஒவ்வொரு கண்டிஷன் கிளாஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். நம்பர் 1 ப்ராபபிள் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர், நம்பர் 2 இம்ப்ராபபிள் உடைய அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதுக்கு அடுத்தது இம்பாசிபிள் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர், ஃபோர்த் ஒன் வந்து ஜீரோ கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த 3 கண்டிஷன் இந்த 4 ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுறது பெட்டர். அப்படி மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸசைஸ் பார்ப்போம். We are going to see the example sentence along with structure. Look at the first type, type 1. Type 1, what is the name of the condition is probable condition. அது நாம் அங்கே மென்ஷன் பண்ணல. டைப் 1 அப்படின்னாவே இந்த டேப்லர் காலத்தில் நம்ம புரிஞ்சிருக்கோம். எப்படி இருக்குது அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் சிம்பிள் ஃபியூச்சர் ஆர் எல்ஸ் ப்ரெசன்ட் மாடல் வேர்ப். அதை தான் அங்கே நம்ம ஃபுல்லாக எழுதியிருக்கோம். இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் சிம்பிள் ஃபியூச்சர் ஆர் எல்ஸ் ப்ரெசன்ட் மாடல் வேர்ப். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ். ஸோ நம்ம வெரி ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இஃப் அப்படிங்கிறது கண்டிஷனில் எழுதிடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதணும். ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா வேர்ப் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இது என்ன சென்டென்ஸில் இருக்குது, யூ ரன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதுக்கடுத்து சிம்பிள் ஃபியூச்சரில் எழுதணும். ஸோ கண்டிஷன் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்கும்போது ரிசல்ட்டு சிம்பிள் ஃபியூச்சரில் தான் வரும். யூ வில் கேட்ச் த பஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். வில் ஷால் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ கண்டிஷனில் பாருங்கள் இஃப் யூ ரன் ஃபாஸ்ட், ஸோ ரிசல்ட் என்ன வரும், யூ வில் கேட்ச் த பஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ரன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகவும், இங்கே ரன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸாக வந்திருக்குது. வில் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் அல்லது ப்ரெசன்ட் மாடல் வேர்பு வந்திருக்குது. இதுதான் டைப் 1. அதுக்கடுத்து டைப் 2. இதனுடைய நேம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், இம்ப்ராபபிள் கண்டிஷன் அல்லது இமேஜினேஷன் கண்டிஷன். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட், இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப். பாஸ்ட் மாடல் வேர்ப் என்ன வந்திருக்கும், பாஸ்ட் மாடல் வேர்ப் வந்திருக்கும். இப்போ பாருங்கள் அந்த டேப்லர் காலம் வாங்க. இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் மாடல் வேர்ப். மோஸ்ட் ப்ராபபிளி இங்கே என்ன தான் வரும் அப்படின்னா வுட் அப்படிங்கிறது அதிகமாக வரும், மேக்ஸிமம் வரும். அதனால தான் அது ஸ்டார் மார்க் நம்ம போட்டு காட்டியிருக்கோம். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் நம்ம வெரி ஃபஸ்ட் எழுதினோம் கண்டிஷனில் யூ வாக்ட் ஃபாஸ்ட். வாக்ட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட், அந்த வேர்பு தான் வந்து டிட்டர்மைனர். அதை வச்சு தான் நம்ம டிட்டர்மின் பண்ணுறது இது என்ன டென்ஸு அப்படின்னு. ஸோ சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஸோ யூ வுட் கெட் த ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட். வுட்டு வந்து வரும். நம்ம முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, 99% வுட்டு வந்திருக்கும். எப்போ அப்படின்னா கண்டிஷன் வந்து சிம்பிள் பாஸ்டில் வரும்போது ரிசல்ட்டு என்ன வந்திருக்குன்னா வுட் ப்ளஸ் வேர்ப் வரும். அதுக்கடுத்து டைப் 3. இந்த டைப் 3 பாருங்கள். அதே மாதிரி இது என்ன நேம் ஆஃப் த கண்டிஷன் சொன்னேன், இம்பாசிபிள் கண்டிஷன். இந்த இம்பாசிபிள் கண்டிஷன் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இஃப் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் விச் மீன்ஸ் கண்டிஷன். ரிசல்ட் பாருங்கள், பாஸ்ட் மாடல் வேர்ப் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஃப் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 இது வந்து கண்டிஷன். ரிசல்ட் என்ன வந்திருக்கும், பாஸ்ட் மாடல் வேர்ப் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். பாஸ்ட் மாடல் வேர்ப் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்னென்ன அப்படின்னா வுட்டு, குட்டு, ஷுட்டு, மைட்டு, இதில் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். அதோட ஹாவ் ப்ளஸ் V3 வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப்
வெரி ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். தே ஹேட் மெட். நமக்கு சொல்லிக்கிறோம் இல்லையா, V3 வந்திருக்கா. ஸோ ஹேட் வந்திருக்கு, V3 என்ன பண்ணியிருக்கிறோம், மெட்டு. மீட்டுடைய V3 என்ன, மெட்டு. மீட், மெட், மெட். அதுக்கு அடுத்தது என்ன எழுதணும், would have. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இல்லையா, இதனுடைய ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், you would have helped them. அப்போ பாஸ்ட் மாடல் வெர்ப் would வந்துருச்சு, have போட்டிருக்கிறோம், V3ங்கிற ஹெல்ப்டு அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஃபோர்த்து கண்டிஷன் ஜீரோ கண்டிஷன். இந்த ஃபோர்த்து டைப் என்ன, ஜீரோ கண்டிஷன். இதில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இஃப் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதனால தான் அதனுடைய ஜீரோ கண்டிஷன் சொல்கிறோம். இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் ஹாஃப் எப்படி தான் இருக்கும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். இப்போ இதில் என்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இஃப் த ஐஸ் மெல்ட்ஸ் இட் பிகம்ஸ் வாட்டர். அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜஸ்ட் இஃப் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் கண்டிஷனில். த ஐஸ் மெல்ட்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், த ஐஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு, மெல்ஸ் அப்படிங்கிறது எஸ் ஆட் பண்ணிக்கிறோம், வேர்போட என்ன ஆட் பண்ணிக்கிறோம், எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு கரெக்டான டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இஃப் த ஐஸ் மெல்ட்ஸ் இட் பிகம்ஸ் வாட்டர். அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடுமே. நீங்கள் இஃப் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், டைப் வைஸாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்குறப்போ, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எப்படி வந்து எக்ஸாமில் வந்து இது கொஸ்டினாக வரும், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம இஃப் கண்டிஷனல் கிளாஸில் எக்ஸசைஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து அது கொஸ்டின் வரும், அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது. சரி, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நவீன் மேக்ஸ் லேட் ஹி கெட்ஸ் பனிஷ்மெண்ட். ரெண்டு சென்டென்ஸை இப்படி கொடுத்துருப்பாங்க, நவீன் மேக்ஸ் லேட் ஹி கெட்ஸ் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இஃப் கண்டிஷனல் கிளாஸில் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ கம்பைன் பண்ணி எழுதும் போது வெரி இம்பார்ட்டண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபுல் ஸ்டாப்பை கம்மாவாக நம்ம மாற்றணும். அந்த சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஃப் அப்படிங்கிற வேர்டு நம்ம ஆட் பண்ணிடணும். வெரி ஃபஸ்ட்டாக நம்ம இந்த 4 டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதும் போது இஃப் அப்படிங்கிற வெரி ஃபஸ்ட் வேர்டு நம்ம எழுதிடணும். இஃப் நவீன் மேக்ஸ் லேட். இதை வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்த சார்ட் அவுட்டில் நம்ம பார்த்துருக்குறோம், ஃபஸ்ட்டு வந்து இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு ஹாஃப், விச் மீன்ஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இஃப் வந்திருக்கு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது வேர்போட எஸ் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் கொஸ்டின், ஹீ கெட்ஸ் பனிஷ்மெண்ட். இது சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு, நாம் என்னவா மாற்றணும், சிம்பிள் ஃபியூச்சராக மாற்றணும். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஹெச் அப்படிங்கிற ஸ்மால் லெட்டராக மாற்றிட்டு ஹீ வில் கெட், இந்த எஸ் எடுத்துடணும். இந்த கெட்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். எது ப்ரெசன்ட் டென்ஸு, தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது வேர்போட எஸ் வந்திருக்கு. ஆனால் இங்கே எழுத போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லை, ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் எழுதுகிறோம். ஸோ வில் அல்லது ஷால் நம்ம யூஸ் பண்ணணும். சப்ஜெக்டு ஐ வியா இருக்கும்போது ஷால் யூஸ் பண்ணலாம், இல்லை மற்ற ஏதாவது ப்ரோனவுன், அதை தவிர ஐவி தவிர மற்ற ப்ரோனவுன் வரும்போது வில் யூஸ் பண்ணணும். அந்த வேர்போட எஸ் இருக்கிறத எடுத்துடணும். அதனால தான் ஹீ வில் கெட் பனிஷ்மெண்ட். இதை நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் மாடல் வேர்ப். இதை நம்ம ப்ரெசன்ட் மாடல் வேர்ப், வில், ஷால், கேன், மே, அப்படி ஏதாவது ப்ரெசன்ட் மாடல் வேர்பு யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு வில் அங்கே வரும். வில் மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை, மற்றது கொடுத்துருந்தாலும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனால் 99% வில் தான் அது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சென்டென்ஸு, she does not ask me, I don't help her. இந்த சென்டென்ஸ் பாருங்க, ரெண்டு சைடு நெகட்டிவ் இருக்குது. போன சென்டென்ஸ் பாருங்க, ரெண்டு சைடு பாசிட்டிவ். ரெண்டு சைடு பாசிட்டிவாக இருந்தால் டைப் 1ல் ஆன்சர்
வர மாதிரி எழுதணும். ரெண்டு சைடு நெகட்டிவாக இருக்கும்போது டைப் 2ல் எப்படி ஆன்சர் இருக்குதோ அப்படி எழுதணும். டைப் 2ல் எப்படி ஆன்சர் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட், செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் would ப்ளஸ் verb அப்படின்னு நாம் எழுதணும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் எழுதணும்? இஃப் நாம் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது she அப்படி எழுதலாம் சப்ஜெக்ட்டு. இந்த does not ask me அப்படிங்கிற நெகட்டிவை நம்ம பாசிட்டிவாகவும் எழுதலாம், தப்பு கிடையாது. அப்போ ஆஸ்க் உடைய பாஸ்ட் டென்ஸ் ஆஸ்க்டு மீ அப்படியே நம்ம எழுதணும். அதுக்கடுத்து ஐ டோன்ட் ஹெல்ப் ஹர், இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், இது நம்ம பாசிட்டிவாகவும் எழுதலாம் நெகட்டிவாகவும் எழுதலாம். அப்போ பாசிட்டிவாக நம்ம எழுதும் போது நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன், வுட் ஐ பக்கத்தில் என்ன வரணும்? வுட் வரணும். வுட் மட்டும் கிடையாது, பாஸ்ட் மாடல் வேர்பு குட் ஷுட் மைட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வேர்ப் மெயின் வேர்ப் ஹெல்ப் போட்டிருக்கிறாங்க, ஹர் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஐ வுட் ஹெல்ப் ஹர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸுக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது டைப் 1ல் என்ன ஸ்ட்ரக்சரோ அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ஆனால் நெகட்டிவ். இது ப்ரெசன்ட் டென்ஸ் பாசிட்டிவ், இது ப்ரெசன்ட் டென்ஸ் நெகட்டிவ். நெகட்டிவ் வரும்போது டைப் 2க்கு வந்துடணும். நெகட்டிவ்னாவே எதுக்கு வந்துடணும்? நம்ம டைப் 2க்கு வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மாதிரி ஆன்சர் எழுதணும். எப்படி இருக்கும்? இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட்டு வுட் ப்ளஸ் வேர்ப், அதுதான் உங்களுக்கு இருக்கும். அப்படி தான் நம்ம எழுதணும். சரி, அதுக்கு அடுத்தது டைப் 3. டைப் 3ல் உங்களுக்கு பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பாஸ்ட் டென்ஸு. இது ஒரு சைடு பாசிட்டிவாவோ ரெண்டு சைடு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எப்படி வேணாலும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைப் 3 பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்னாவே நீங்கள் நம்ம டைப் 3ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்படி? இஃப் ஃபஸ்ட்டு போட்டணும், பீட்டர் அப்படிங்கிறது வரணும். இந்த வாஸ் அப்படிங்கிற பி ஃபார்ம் வேர்புக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன வரும் அப்படின்னா ஹேட் பீன். ஏன்னா உங்களுக்கு முதல்ல நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்துருக்குறோம் ஹேட் ப்ளஸ் V3 வரணும் அப்படின்னு. ஸோ பி ஃபார்ம் வேர்பாக இருக்கிறங்காட்டி அதனுடைய V3 என்ன? பீன். ஸோ இஃப் பீட்டர் had been careless, அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன சொன்ன ரிசல்ட்டு? would have plus V3. அதுதான் he would have met, அதாவது V3 with an accident. உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்க, இஃப் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறோம், அதுக்கடுத்து had plus V3 வந்திருக்கு. இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்குது, had plus V3. இந்த பீன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பி ஃபார்ம் வேர்புடைய V3. ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பி வேர்புடைய V3. அதுக்கடுத்து would have plus V3, இந்த மெயின் வேர்ப் V3 அப்படிங்கிறது மெயின் வேர்புடைய வேர்ப் 3 அங்கே சொல்லியிருக்கிறாங்க மெட். சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னாவே மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னாவே டைப் 3க்கு வந்துடணும். அதுதான் நம்ம எழுதணும் ஆன்சர். லாஸ்ட் ஒன் ஜீரோ கண்டிஷன். ஜீரோ கண்டிஷன் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், அதில் ஜஸ்ட் இஃப் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், செகண்ட் ஹாஃப்லேயே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் சென்டென்ஸ், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் ஃபுல் ஸ்டாப், இட் செட்ஸ் இன் த வெஸ்ட். ஸோ இதில் பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்போட எஸ் வந்திருக்கு, சப்ஜெக்ட் வந்து த சன் அப்படின்னு வரும்போது வேர்போட எஸ் வந்திருக்கு. அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்போட எஸ். ஸோ ஜஸ்ட் இஃப் மட்டும் ஆட் பண்ணுங்க, இஃப் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் கமா இட் செட்ஸ் இன் த வெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கண்டிஷன்ஸு, இந்த கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி தான் ரிசல்ட். இதுக்கு தான் அந்த டேப்லர் காலம் வெரி ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன், அதையே நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸு பாசிட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைப்பு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குதோ அதை எழுதணும். ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவாக இருக்கும்போது, அது ஒரு சைடு நெகட்டிவ் ரெண்டு சைடு நெகட்டிவ் எப்படி வேணாலும் இருக்கலாம். நெகட்டிவ் அப்படின்னாவே ப்ரெசன்ட் டென்ஸில் டைப் 2. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாவே டைப் 3 தான். அதில் நீங்கள் டவுட் கேட்கலாம், சார் இதில் வந்து நெகட்டிவாக இருக்கலாங்க சார், ஒரு சைடு இருக்கலாம், ரெண்டு சைடு இருக்கலாம், ஒரு சைடு பாசிட்டிவ் ரெண்டு சைடு பாசிட்டிவ். உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னாவே டைப் 3 தான். அதுக்கு அடுத்தது ஜீரோ கண்டிஷன், இதில் ஜஸ்ட் இஃப் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கணும் வேர்போட எஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது, ஜஸ்ட் ஒரு செக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். இதுதான் வந்து இஃப் கிளாஸ் உடைய எக்ஸசைஸ். தேங்க்யூ.